இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த சவுந்தரபாண்டி நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிருக்கான். அவன் நம்ம குடும்பத்துக்கு நல்லது பண்றான் தானே நாங்கெல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். கடைசியில சூடாமணி ஜெயிலுக்கு போனது காரணமே அவன் தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே அவன் லட்சணம் என்னன்னு தெரிஞ்சது எங்களுக்கு. சூடாமணி தெய்வத்துக்கு சமம். அவளை போய் ஓடுகாலின்னு ஒரு பட்டத்தை கட்டி இந்த ஊருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வச்சிருந்தானே. அதான்ப்பா, அதை நினைச்சாதான்ப்பா இன்னும் ஆற மாட்டேங்கி. இல்ல, என் சூடாமணி வாழ்க்கையில எவ்வளவு துரோகத்தை பார்த்துட்டான். சாகர வரைக்கும் படாத பாடுபட்டால. என் மகன் மட்டும் நடந்த உண்மையை வெளியே கொண்டு வரலடா, கெட்ட பேரோடைய பேசிருப்பாள. பா, நீ எதுக்குப்பா அழற? அதான் அண்ணன் இருக்குல்ல. நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது கெட்டது வரதுக்கு அண்ணன் விட்டுருமா என்னப்பா? இப்போ நீ எதுக்கு வருத்தப்படுத? அந்த ஆளு கூண்டுல பாஞ்சானா, நான் கோலத்துல பாய்வேன். அந்த ஆளு அணங்காம இருந்தானா அவனை நான் விட மாட்டேன். இல்ல, இவ்வளவு நடந்து அவன் மாறுறானா பத்தியா? அவன் அணங்க மாட்டான்பா. இப்போ இம்பிட்டு நடந்திருக்குல, அடுத்து இப்ப என்ன தெரியுமா யோசிக்கான்? அந்த ஆஸ்பத்திரி நம்ம கட்டக்கூடாது. அவனுக்கு ஆரம்பத்துல இருந்தே அது சுத்தமா பிடிக்கல. அதை தடுத்து நிறுத்துறதுக்கு என்னென்னமோ முயற்சி பண்ணுதான். ஆனா நான் விட்டுற மாட்டேன்பா, நிச்சயம் விட மாட்டேன் அவனை. எனக்கு சண்முகம் மேல நம்பிக்கை இருக்கு மாமா. அப்பா அடங்குற வரைக்கும் பதிலடி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். இல்ல, இந்த ஆஸ்பத்திரி விவகாரத்துல அந்த பேப்பையில என்னல செய்ய முடியும்? என்ன செய்ய முடியுமா? இப்போ என்ன வேணா நடக்கட்டும், அவன் ஆஸ்பத்திரி என்ன வேணா செஞ்சு தடுக்க பார்க்கட்டும். என் உசுரே போனாலும் அந்த ஆஸ்பத்திரியை நான் கட்டாம விட மாட்டேன். நான் நீ யாரும் கவலைப்படாதீங்க. சரிண்ணே, நீ முதல்ல போய் கை கால கழுவிட்டு வா. நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். பரணி, நீயும் போ. ஏ மாட்டி.